எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. மடப்பட்டு மஸ்ஜித் அப்துல் சயீத் அப்துல்லா புதிய பள்ளிவாசல் சிறப்பு விழாவின் தலைவர் மடப்பட்டு ஜமாத்தினுடைய முத்தவதிசாரி ஹாஜி எம்இ ராஜ் முகமது சாலிப் அவர்களே, சிறப்பான இந்த பள்ளிவாசலுடைய நீண்ட நாள் ஜமாத் அவர்களே, தொகுப்பறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அல் அமானத் சர்வீஸினுடைய வழிகாட்டியும் திருக்குர்ஆன் தமிழே என்ற மொழிபெயர்ப்பின் ஆசிரியரும் சாந்தோம் பள்ளிவாசலுடைய இமாமாகிய மௌலானா ஹலீலுர் ரஹ்மான் ஆரின் ஹதரத் அவர்களே, சிறப்பான உரை தந்து அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் முகமது அலி ஹசரத் அவர்களே, திரளாக வருகை புரிந்திருக்கின்ற அன்பிலும் இனிய உலமா பெருமக்களே, பாசத்துக்குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதன் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும், இருலக நாதரை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் தியாகம் செய்கிறான். அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்த்து அவர்கள் இணைந்து சுவர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும், அங்கு அல்லாஹ்வை காணுகின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கியர் புரிவானாக. அல்லாஹ்வை முதலாக காண நாம் செல்லுகிற பொழுது இந்த மனித பிறவியிலே கிடைக்காத அந்த அல்லாஹ், காண கிடைக்காத அல்லாஹ், அவன் நாம் பார்க்க போகிறோம் என்ற ஆசையோடு அவன் இருக்கும் திசை ஓடி செல்லுகிற பொழுது அவன் நம்முடைய பாவங்களை நினைத்து, நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து முகத்தை திருப்பிக் கொள்ளாமல், நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளாமல்
ஒரு நண்பனை சந்திப்பதை போன்று ஆசை முகத்தோடு அவனும் நம்மை நோக்க, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவன் நம்மை நோக்க, நாம் அவனை நோக்க, அந்த முதல் சந்திப்பை இன்பகரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹைவேயிலே ஒரு அற்புதமான பள்ளிவாசல் முகமது அலி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று ஹைவேயிலே ஒரு அற்புதமான பள்ளியாசரை அப்துல் ஹை சாஹிப் அவர்களும் அப்துல்லா சாஹிப் அவர்களும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உலகத்திலே நாம் பொருளீட்ட ஆரம்பிக்கிற பொழுது, சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சம் கையில் காசு சேர்ந்துட்டா முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? கையில் காசு சேர்ந்துட்டா முதல் என்ன செய்வோம்? ஒரு சின்ன மனை ஒன்று வாங்கி போடுவோம். எல்லோரும் பொருளீட்டுவது, பொருளீட்டி மிச்சம் ஏற்பட்டதென்றால் ஒரு சின்ன மனை வாங்கி போடுவோம். இன்னும் காசு சேர்க்கிற பொழுது அதற்கு ஒரு வீடு கட்டுவோம். ஏன்னா கூட்டு குடும்ப தத்துவம் எல்லாம் மரணித்து போய் பல வருஷம் ஆகிவிட்டது. எலி வலையானாலும் தனி வலை, தனி வீடு வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்ட மனிதன் உடனடியாக ஒரு வீடு ஒன்றை அவன் எழுப்புகிறான். சரி, அந்த வீட்டிலே அவன் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான்? எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் யோசித்து பாருங்கள். ஒரு 100 வருடம் தங்குவானா? அவன் கட்டிய பிறகு ஒரு 100 வருடம் தங்குவானா? இருக்கலாம், ஒரு 100 வருடம் தங்கலாம். அவன் கட்டும் போதே பாதி கிழமாக இருப்பான், கட்டும் பொழுதே பாதி கிழமாக இருப்பான். அப்போ ஒரு 100 வருடமாவது அவன் தங்கலாம். அந்த 100 வருடம் தங்கிறதுக்காண்டி ஒரு வீட்டை ஒன்றை கட்டுகிறான். அது மட்டுமல்ல, சாதாரணமாக சென்னைக்கு அவன் ஒரு வேலை நிமித்தமாக சென்றாலும் 2 நாள் தான் அவனுக்கு சென்னையில் வேலை இருந்தாலும் அதற்கென்று ஒரு ரூம் ஒன்று ரிசர்வ் பண்ணிக்கிறான். அவனுக்கு மாமியா வீடு இருக்கலாம், அக்கா வீடு இருக்கலாம். ஆனால் அங்கேயெல்லாம் போய் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. போனோமா, கழட்டி போட்டோமா, ஊர் எழுதிச்சோமா, வேலையை முடிச்சோமா, வந்தோமா, 2 நாள் தங்க போறதுக்கும் ஒரு ரூம் ரிசர்வ் பண்றான். அதே போன்றே சில தனவந்தர்கள் குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் கூட்டத்தில் நம்மால் போய் மோதிக்கொண்டு இருக்க முடியாது. அங்கே ஒரு பங்களா கட்டிட்டா நம்மளும் நம்ம பிள்ளைகளும் போகிற நேரத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று பங்களாக்களை, ஊட்டியிலே ஒரு பங்களா, கொடைக்கானலே ஒரு பங்களா, குற்றாலத்திலே ஒரு பங்களா கட்டி கொள்கிறார்கள். ஆக மொத்தத்தில் பார்த்தா மனிதனுடைய மென்டாலிட்டி என்ன தெரியுமா? மனக்கு ஒரு இடம் வேணும். தான் போகும்போது நாமளா படுத்து எழுந்திருச்சு உடை மாற்றி கக்கூஸ் போய் இருந்துட்டு நாம் எழுந்திருச்சு ஒரு இடம் வேணும் என்பதுதான் மனிதனுடைய மென்டாலிட்டி, அவனுடைய இயற்கை, அவனுடைய இயற்கை குணம். அப்படி செய்கிற பொழுது கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா, கணக்கற்ற ஆண்டுகள் வாழப்போகிறோமே, கணக்கற்ற ஆண்டுகள் வாழப்போகிறோமே, அதுதான் நம்ம வாழ்க்கை. அந்த கணக்கற்ற ஆண்டுகளில் வாழப்போகமே, அங்கு ஒரு பங்களா எழுப்ப வேண்டும் என்று மனிதன் நினைத்தானா? 100 வருஷத்துக்காக 1 கோடி ரூபாய் செலவழிச்சியப்பா, லட்சக்கணக்கான வருஷமாக தங்க போகிற இடத்திற்கு ஒரு 1 லட்சம் ரூபாயை வச்சு ஒரு பங்களா ஏதாவது கட்டினியா? கட்ட வேண்டுமா இல்லையா? மனிதனுடைய மென்டாலிட்டி. தனி வீடு என்று கேட்கிறாய், சென்னையிலே ரூம் எடுக்கிறாய், கோடைவாச ஸ்தலத்திலே தனி இடம் என்று கேட்கிறாய். அப்படியானால் நீ வாழப்போகிறது அதுதான் இஸ்லாமிய கோட்பாடுபடி. இன்னும் லஹவான், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை அல்ல. எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும், தெரிஞ்சவன் தான் நம் முஸ்லீம், நம்பியவன் தான் முஸ்லீம். இது வாழ்க்கை அல்ல, அதுதான் வாழ்க்கை. லட்ச வருஷம் வாழப்போகிற இடம் தான் வாழ்க்கை. அங்கு ஒரு பங்களா வேண்டும் என்று எண்ணமா வேண்டுமா? வேண்டாம். அங்கே பங்களா கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எந்த இந்தியனில் கட்டித் தருவார் என்று நீங்கள் கேட்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல் ஒன்றை பூமியில நிர்மாணிக்கிற அதே நேரத்திலேயே அவன் பெயருக்கு ஒரு பங்களா ஒன்று மறுமையிலே நிர்மாணிக்கப்படுகிறது.
இங்கு தரப்புலா செய்யப்படக்கூடிய நேரத்திலே அங்கே உன் பேரிலே ஒரு தரப்புலா செய்யப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது பொய்யல்ல. அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேசியதில்லை. அவர்கள் சொன்னது நடக்காமல் இருந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த வழியை நம்ம எத்தனை பேர் பின்பற்றி இருக்கோம்? 10 லட்சம் ரூபாய் வீடு இருக்குது, 1 கோடிக்கு வீடு இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்குது, 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்குது. நீ அங்க 1 லட்சம் ரூபாய்க்காக ஒரு மங்கள வேணும் நினைச்சியா? நீ நினைக்கிற ஆளே அங்க மட்டும் நினைக்க மாட்டேங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை என்பது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? வேர்வையில மூழ்கி போறவன் உண்டு. நபிகள் நாயகம் சொல்லலாம் அந்த கேள்வி கணக்குல கேட்க கேட்க அப்படி வேர்த்து இருவிருக்கு. வேர்வையிலே மூழ்கி போன அந்த காலகட்டத்தில் ஓரளவு அவன் பதில் சொல்லிட்டான், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டான். ஆனா வேர்த்து விழுவிட்டு போச்சு. அப்புறம் வெளியில போய் என்னையாவது சட்டையெல்லாம் கட்டி போட்டு கொஞ்ச நேரம் படுத்து வந்தான் அவதையே நினைச்சி அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஆதா பைத்து அப்துல் ஹை, ஆதா பைத்து அப்துல்லா, ஓம் பேர் ஓம் பங்களா தாப்பா, இது ஓம் பங்களா தாப்பா, உனக்காண்டி எல்லாம் கட்டி வச்சிருக்கா, வா இது அந்நியம் நீ நினைக்காத, ஓம் பங்களா தான் உனக்கு, நீ பூமியில கட்டுனால இங்க எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான், ஓம் பங்களா தான் வா என்பதாக 2 பேரும் அழைத்து இவரை கொண்டு போய் வேண்டிய சேவைகளை செய்வார்கள். ஆனால் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உருட்டி எழுந்திருப்பதற்கு இடமில்லாமல், வேர்வையிலிருந்து நாம் உணர்வதற்கு இடமில்லாமல் தவித்து தாகித்து உணர்விழந்து மயக்கமற்ற நிலையை செல்கிற பொழுது இது உன்னுடைய வீடுதான் என்று ஒரு வீடு இருக்குமானால் அந்த வீட்டிலே ஒரு காவல்காரர் இருந்து வந்து படுத்து உருளி என்று சொல்வாரே, ஆனால் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அதுதான் மகிழ்ச்சி. இதோ 2 சகோதரர்கள் அழகான பங்களாக்களை இன்று எழுப்பியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உண்மையிலேயே அவர்களுக்கு இன்று அழகான பங்களாவை அங்கே கட்டி நிர்மாணித்திருக்கிறார். ஆனால் ஒரு பங்களாக்கள் அல்ல, அவர்கள் இங்கே சொன்னார்கள். சொன்ன தகவல்களின் பார்க்கும் பொழுது இந்த ஹைவேல நிறைய பங்களாக்களை அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய பங்களா. சொர்க்கத்தில் பங்களா கட்டினா என்னன்னு அர்த்தம்? நம்மள நிறைய கணக்கு விட்டா அவன் சொர்க்கத்தில் பங்களா கட்டுவான். சொர்க்கத்தில் பங்களா கட்டினா என்ன அர்த்தம்? நீ சொர்க்கத்துக்கு போவ. இதை விட வாக்குறுதி நமக்கு என்ன வேணும்? நிறைய ஹஜ் பண்றோம் சொர்க்கத்துக்கு போறதுக்காண்டி, நிறைய தர்மம் கொடுக்கிறோம் சொர்க்கத்துக்கு போறதுக்காண்டி, நிறைய குமரகாரி ஏற்றோம் சொர்க்கத்துக்கு போறதுக்காண்டி. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி உள்ள எத்தனையோ காரியங்களை செய்து நம்ம சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுற நமக்கு இது எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு வழி. சொர்க்கத்திலே பங்களா வைத்து விட்டு நம்முடைய அல்லாஹ் நரகத்தில் வாட சொல்ல மாட்டான். சொர்க்கத்தில் பங்களா வர்றான் என்றால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது, உன்னை சொர்க்கத்தில் நான் நுழைய வைத்தேன். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கமாக்கி தர வேண்டும். நன்மையினுடைய ஒட்டுமொத்தமான காரியங்களை எல்லாம் அவர்கள் எண்ணி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையிலேயே சிறப்பை தர வேண்டும். தமிழகத்தினுடைய உலமக்களை எல்லாம் இனம் கண்டு ரமதானுடைய நேரத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய உதவி இங்க சொல்லி காட்ட வேண்டும். நன்றியுடன் நான் சொல்லி காட்டுவேன். எனக்கு வெட்கம் என்று நான் பார்க்க மாட்டேன், உண்மையை நான் சொல்லி காட்டுவேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் அவர்கள் செலவுக்கு என்ன செய்கிறார்களோ என்று என் கணக்கை பெற்று எனக்கு 50,000 ரூபாய் அனுப்பி வைத்தார் அந்த மனிதர். லாக்டவுன் நேரத்தில் அதற்கு என்ன செய்வது? எனக்கு என்றால் இதை போன்ற எத்தனை உலமக்களுக்கு அனுப்பினவரோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு 50,000 ரூபாய் அனுப்பி ரமதானில் செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அனுபவம் இல்லை காலத்தில் ஒரு அற்புதமான மனிதர் உங்க ஊரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாம் அவர்களுக்கு அரசு கண்ணியத்திற்குரியவர்களை நாமும் யோசித்து பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கெல்லாம் பள்ளியாச நம்ம பங்களா கட்ட முடியாதா? நம்மளுக்கெல்லாம் பங்களா கட்ட முடியாதா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரர்களுக்கு உள்ளவர்கள் அல்ல, ஏழைகளுக்கும் உள்ளவர்கள் தான். அற்புதமா சொன்னா, மன் பனா லில்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னதி வலவ் மஃஹத கதாத்தின். ஒரு காடை குருவி அளவு பள்ளிவாசல் கட்டியவருக்கும் பங்களா உண்டு. காடை குருவியின் கூடு, காடை குருவியின் கூடு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அகலம் இருக்கும்.
காடை குருவியின் கூடு என்றால் ஒரு மனிதன் தொழுவதற்கான ஒரு சின்ன இடத்தை வாங்கி அதை பொது உபயோகத்திற்காண்டி நீ உபயோகித்தாலும் உனக்கு பங்களா உண்டு. நீ படுத்துவதற்கும் விசாரமான நாடார்காலம் அம்புடையோர். நீ கொஞ்சம் செஞ்சா நீ முனம் தாண்டி வந்தால் நான் 2 முனம் தாண்டி வருவேன். நீ என் பக்கம் நடந்து வந்தா நான் உன் பக்கம் ஓடி வருவேன். நீ என் பக்கம் ஓடி வந்தா நீ பார்க்கும் கட்டியாக மாறுவேன், காலாக மாறுவேன், கேட்கும் காதாக மாறுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தன்மை பற்றி எடுத்து சொன்னார். அன்பர்களே, ஒவ்வொருவர்களுமே நீங்கள் வைராக்கியமாக ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். எங்கேயாவது போல நான் ஒரு பள்ளியாக தனியாக கட்டுவேன், எங்கேயாவது ஒரு முறையில் ஒரு சின்ன பள்ளியாக தனியாக கட்டுவேன் என்று ஏற்பாடு செய்யுங்கள். என்றது அந்த மென்டாலிட்டி அங்கே நாம் சுகமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு பங்கா. ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். மிக மோசமான காலகட்டம். கொரோனா என்பது ஒரு பக்கம் அச்சுறுத்துகிறது என்றால் இந்த அரசு ஒரு பக்கத்தில் நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது இல்லையா? பாபரி மசூதை இடித்துவிட்டு அது இயற்கையாக இடிந்து உடைந்தது என்று கோர்ட்டே தீர்ப்பு செய்கிற அளவு நிலைமையுடைய முஸ்லிம்களுடைய நிலைமைகள். இந்த முஸ்லிம்களை யாராவது ஒருத்தர் துவா செய்யலையா? துவா செஞ்சு நேர்மையும் நீதியும் கிடைக்க அல்லாஹ் அருள்வி என்று அல்லாஹ்ட்ட கேட்கலையா? ஏன் அல்லாஹ் தரல? ரமலானுக்கு முன்னால இந்த குடியுரிமையை எதிர்த்து எத்தனை பேர் வீதியில போராட்டம். ஆனா அந்த அரசனுடைய நெஞ்சத்துல ஒரு ஈரத்தை கூட உண்டாக்கல. அரசுடைய இறையத்தில் தான் ஒரு ஈரத்தை உண்டாக்கல. அல்லாஹ்வுடைய இறையத்திலுமா ஒரு ஈரத்தை உண்டாக்கல. அது ஏன் இதுக்கு முடிவு தரல? யோசித்து பார்த்தோமா? ஏன் இந்த நிலை மனிதனுக்கு, முஸ்லிம்களுக்கு? எங்கு பார்த்தாலும் அடி. நாம் எந்த திட்டத்தை சொன்னாலும் நமக்கு அடிதான் வருகிறது. முத்தலா உரிமை என்று கை வைத்தார்கள், பாபரி மசூதை பற்றி கை வைத்தார்கள், குடியுரிமை சட்டத்தை கை வைத்தார்கள். அரசாங்கம் இப்படி இருக்கிறது, இதை ஏன் ஒருவர் எதிர்த்து பதுவா கேட்கவில்லை? ஏன் அழியல? நாம் நினைத்த நமக்கு கிடைக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா தஹினு வலா தஹஸனு வஅன்தும் தஅலூன். கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, நீங்க தான் வேண்டவங்க. கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, நீங்க தான் வேண்டவங்க. எங்க வேண்டவங்களா தெரியலையே. கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, நீங்க தான் வேண்டவங்க. நீங்க வேண்டவங்களா தெரியலையே. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க தான் வேண்டவங்க. நாம எங்க வேண்டிருக்கோம்? மிதிக்கப்படுகிறோம். மிதிக்க என்ன வழி என்று சிந்திக்க வேண்டிய நிலையில இந்த நிலைமை ஏன் ஆனது? அது கொடுக்கணும். அபாபில் பறவை வச்சு எல்லாம் காபத்துல பார்த்தான், பாதுகாத்தான். அதே மாதிரி பாபரி மசூதை ஏன் பாதுகாக்கணும் ஒரு விஷயத்தையா இருக்கணும். ஏன் பாதுகாக்கல? ஏன் அந்த அபாபில எல்லாம் அனுப்பல? சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மிடத்தில் இப்பொழுது இல்லாமல் போனது வலா தஹினு வலா தஹஸனு. கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. வஅன்தும் லஅலூன், நீங்க தான் உயர்ந்தவங்க. இன் குன்தும் மூமினீன், இன் குன்தும் மூமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் உங்களுக்கு தான் உயர்வு. அந்த இறை நம்பிக்கை என்பது இப்பொழுது அத்து போய்விட்டது. அந்த இறை நம்பிக்கை என்பது குறைந்து போய்விட்டது. அந்த இறை நம்பிக்கை என்பது இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோம்? அப்துல் ரஹ்மான் முஸ்லிம்கள் நிறைய இருந்தா அல்லாஹ் அருள் புரிந்துவான் நினைக்கிறோம். அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் பார்க்கல. நூர் அப்துல் ரஹ்மான், நூர் அப்துல்லா, அதை அல்லாஹ் பார்க்கல. அவன் பார்க்கறதெல்லாம் பார்க்கிறான். அந்த ஈமான் எந்த அளவு இருக்கிறது? பாலிலே தண்ணீர் ஊற்றினால் எந்த அளவு பால் இருக்கிறது என்பதை அந்த சாயக்கடைக்காரன் செக் பண்ற மாதிரி அல்லாஹ் செக் பண்றான். ஈமான் எவ்வளவு? ஒரு செய்தி நான் எடுத்து சொல்வேன். ஈமான் குறைவு ஏற்படுமானால் அல்லாஹ் உதவ தயாராக இல்லை. இதுதான் உண்மை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஈமான் குறைவாக இருக்குமானால் அல்லாஹ் உதவ தயாராக இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ரெண்டு வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் ஆதாரமாக எடுத்து சொல்றான். ஒரு வரலாறு, وَيَوْمَ حُنَيْنٍ إِذَا أَعْجَبَتْكُمْ كَثْرَتُكُمْ وَلَنْ تُغْنِ عَنْكُمْ شَيْئًا وَضَاقَتْ عَلَيْكُمُ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ ثُمَّ وَلَّيْتُمْ مُدْبِرِينَ. 9:25 வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்வான்.
ஹுனைன் என்ற ஒரு தற்காப்பு யுத்தம். ஹுனைன் என்ற ஒரு தற்காப்பு யுத்தம். அந்த யுத்தத்திற்கு போயிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வும் அதில் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இருந்தவர்கள் எல்லாம் புனிதமான சஹாபாக்கள். அப்படிப்பட்ட அந்த யுத்தத்தில் முடிவு என்ன தெரியுமா? துண்டக்கான துணியை காணொன்று இஸ்லாமிய படம் ஓட ஆரம்பிச்சு. சும்மா வல்லைக்கு முதுகிரி புறமுதுக காட்டி ஓடிட்டீங்க. ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றோம், போய் சொல்லல. வயோம ஹுனைனின் ஹுனைன் நாளை நினைத்து பாருங்கள். அன்னைக்கு நீங்க செய்ய தவறு என்ன தெரியுமா? போய் எல்லா படையும் ஒன்று சேர்ந்த உடனே இன்னைக்கு எவனும் ஜெயிக்க முடியாதுடா, இன்னைக்கு எவனும் நம்மளை ஜெயிக்க முடியாதுடா. ஏன்னா நம்ம 12,000 பேர் இருக்கிறோம், நம்மளை எவனும் ஜெயிக்க முடியாது. 12,000 பேர் இருக்கிறோம், நம்மளை எவனும் ஜெயிக்க முடியாது என்று பெருமை வந்தது உங்களை சின்ன பின்னப்படுத்திய. பெருமை வந்தது உங்களை சின்ன பின்னப்படுத்திய. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலேயே சஹாபாக்கள் ஒரு தவறான நினைவு நினைத்த காரணத்தினால் அங்க அல்லாஹ் உதவல, எல்லாமே ஓடிட்டாங்க. இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும். நீங்கள் அதிக எண்ணிக்கை இருந்தது உங்களுக்கு பெருமையை தந்தது. நாம நிறைய நம்மளை கேட்க முடியாது என்று பெருமையை சொன்னதே தோல்வியை தந்தது என்றால் ஈமான் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இஸ்லாமிய பெண்கள் மற்றவர்களோடு ஓடுகிறார்கள், கொஞ்சம் கூட ஈமான் இல்லாமல். எத்தனை பேர்கள் வட்டி வாங்குகிறார்கள், எத்தனை பேர்கள் பாவங்களை செய்கிறார்கள். செய்யும் பொழுதெல்லாம் நீ அப்துல்லாங்கிறதுக்காண்டி வந்தா உதவி செய்யுமா, நீ அப்துல் ரஹ்மான் உதவி செய்யுமா, நீ அப்துல் குத்தூஸ் உதவி செய்யுமா, செய்ய அல்லா தயாரா. சஹாபாக்களே குற்றங்கள் நடைபெறுகிற பொழுது பாதிக்கப்பட்டிருக்க இன்னொரு யுத்தம் பார்க்கணும். வல்லகத்து சதகத்தும் வாழ்ந்தா இது தஹ்சூனஹு பியதி. உஹத் என்ற ஒரு தற்காப்பு யுத்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். உஹத் என்ற ஒரு தற்காப்பு யுத்தம். அந்த தற்காப்பு யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நபர்களை ஒரு மலையில் ஒரு இடத்திலே சுட்டிக்காட்டி, ராணுவ தந்திரம் அந்த முறையில ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, இந்த 10 நபர்களும் அங்கே இருங்கள், நான் சொல்லும் வரை அதிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. வில் எறியக்கூடிய 10 நபர்களை அங்கே வைத்து நான் சொல்லும் வரை கீழே எடுத்து விடக்கூடாது என்று சொன்னார். சொல்லிவிட்டு யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். வெற்றியும் கிடைத்துவிட்டது. வெற்றியும் கிடைத்துவிட்டது. தஹஸ்ஸூனஹும், நீங்கள் உங்க கண்ணால பார்த்தீங்க வெற்றியும் கிடைச்சு போச்சு. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் துண்டக்கான துணியை கண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு துண்டக்கான துணியை கடந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா விடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. அவங்க இறந்ததாக ஒரு வதந்தி பரவப்பட்டு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நான் இருக்கிறப்பா, நான் ஹயாத்தோட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன தைரியத்தை நாம் பார்க்கிறோம். தனியாக விடப்பட்டார்கள். மற்ற யுத்தத்திலெல்லாம் தலைவன் தனியாக விடப்பட்டால் ஒன்று எங்காவது பொந்துக்குள்ள புகுந்து மறைந்து கொள்வான், அல்லது விஷப்பொருளை சாப்பிட்டு உயிரை முடித்து விடுவான். எங்காவது ஒரு யுத்தத்தை நீங்கள் குறைச்சி பாருங்கள், யுத்த காரியங்களை திருத்தி பாருங்கள். எங்காவது ஒரு தலைவன் தனியாக விடப்பட்டால் ஒன்று சுரங்கத்துக்குள் ஓடி தப்பிவிடுவான், அல்லது விஷப்பொருளை சாப்பிட்டு செத்து விடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள், தனியாக நிற்கிறார்கள். தனியாக நிற்கக்கூடிய பெருமானாருடைய சில்ல பாருங்க. அன நபியுல்லாஹ் கதீப் அன அப்துல் முத்தலிப் வாக்கிராமி சொல்லுவாயா, நான் தாண்டா அந்த முஹம்மத், நான் தாண்டா அந்த முஹம்மத். அனபுரு அப்துல் முத்தலிப் மகன் நீ எவரை சொல்லிக்கிட்டோம், அவன் நான் தாண்டா, நான் தாங்கி நிற்கிறேன், வாடா பார்க்கலாம், நீ சொல்ல வாங்கலாம் என்று சப்தம் கொடுத்த பெருமை சரித்திரத்திலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியில் இருக்கிறார்கள். நண்பர்கள் போக்கு எல்லாமே ஓடிவிட்டார்கள். இறந்ததாக வதந்தி தனிவிடப்பட்டார்கள். ஆனால் பெருமானார் மட்டும் ஆன நபியுல்லாஹ் கதீப், பொய் இல்லை, நான் தான் அந்த நபி. நீ யாரை தேடிக்கிட்டு யாருக்காக யுத்தம் சொல்லியோ அந்த நபி தனியா தனிக்க வாழ பார்க்கலாம்.
மற்ற அரசர்கள் எல்லாம் ஓடுகிற நேரத்தில் வைரப்பொடியை சாப்பிட்டு உயிரிழக்கிற நேரத்தில் எங்கள் நாயகம் சொல்லுவார் அவருடைய பல்கள் உடைக்கப்பட்டது, இரத்தங்கள் இரத்த கலரியாக ஆனது. இந்த நிலைக்கு காரணம் என்ன? இந்த நிலைக்கு காரணம் என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, அந்த 10 வீரர்களை நிறுத்தி வைத்திருந்தார்களே அவர்களிலே ஒருவர் வெற்றியாயிருச்சு, எல்லாம் போகலான்னு சொல்லுகிறார். தலைவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்ல என்ன தெரியுமா? நான் உத்தரவு போடும் வரை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நல்ல போகாது. மற்ற 9 பேர் கேட்கல, பெருமானார் சொல்லுக்கு மாறிட்டாங்க. 10 பேர் பாவம் செஞ்சதுனால 9000 பேர் அடிபட்டாங்க. பெருமானார் சொன்னதாக உடைக்கப்பட்டு இந்த 10 பேருடைய பாவம், 10 பேருடைய பாவம் உலகத்துக்கெல்லாம் பாதிப்பை தருமானால் நம்முடைய சமுதாயத்தை 190 பேர் பாவம் செய்யும் பொழுது நமக்கு பாவத்தை, நமக்கு சக்கரத்தை தராமல் இருக்குமா? கவலைப்பட வேண்டாம், திருத்தப்பட வேண்டாம். அன்சும் தாழம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நடவடிக்கை என்பது 2 வகை. அல்லாஹ் இந்த உலகத்தை நடவடிக்கை எடுப்பது 2 வகை. குர்ஆனுடைய ஆயத்தை இப்பொழுது சொல்வதற்கு நேரமில்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக் கொள்வேன். அல்லாஹ் 2 வகையான நடவடிக்கை எடுக்கிறான். ஒன்று, சகோதர சமயத்தவர்களுக்கு என்று ஒரு நீதி, இஸ்லாமியனுக்கு என்று ஒரு நீதி. இது அல்லாஹ்வுடைய நீதி. இஸ்லாமிய சமுதாயத்தவன் தவறு செய்தால் அவன் இருக்கும் பொழுதே நசுங்கி நாட்டம் எடுத்துப்போம், அங்கேயே தண்டனை. இஸ்லாமியன் தவறு செய்வானால் அவன் கண் முன்னாலேயே அழிந்து சாவான். ஆனால் சகோதர சமயத்தவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் அல்லாஹ் மேலும் செல்வத்தை கொடுப்பான். மேலும் செல்வத்தை கொடுப்பான், மேலும் செல்வத்தை கொடுப்பான், மேலும் செல்வத்தை கொடுப்பான். இது சகோதர சமயத்தவர்களுக்கும் நமக்கிடையில் உள்ள வித்தியாசம். இது பெருமானார் அகற்றுவார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமினி, மூமினுக்கு சிறைச்சாலை. குற்றம் செஞ்சா அப்பவே தண்டனை. சிறையில் இருக்கக்கூடிய கைதி குற்றம் செஞ்சா கோர்ட்டுக்கெல்லாம் வராது, அந்த வார்டனை போட்டு சாப்போம். நாம் சிறையில் இருக்கக்கூடிய கைதி, அல்லாஹ் இந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதி, நாம் தப்பு செஞ்சா நிச்சயமாக நாம் அனுபவிப்போம், அது நம்முடைய சந்ததி அனுபவிக்கும், அது அழிவு சாவும். இது யாருக்கு தெரியவில்லை. சகோதர சமயத்தவர்கள் தவறு செய்தால் மேலும் மேலும் செல்வாக்கு, மேலும் மேலும் செழிப்பு. இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. இந்த அல்லாஹ்வுடைய நீதியை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தவறை நாம் தாராளமாக்கிறோம். ஆனால் தவறை தாராளமாக செய்யக்கூடியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீ முன்பகல் செய்தால் பின்பகல் விளைவு உனக்கு. நீ சாவ மாட்ட, அதனுடைய விளைவை சந்திக்க. அன்பான பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய இந்த நிலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மிடத்தில் என்று ஈமானை புலப்படுத்தணும், ஈமானியத்தான காரணங்களை வளர்க்கணும், ஈமானை அதிகமாக்குவதற்கான காரணங்களை. ஈமா மட்டும் இருந்தா நமக்கு ஆயுதம் தேவையில்லை, அணுகுண்டு தேவையில்லை, கெமிக்கல் தேவையில்லை. இந்த சதாம் ஹுசைனுடைய நாடு ஷிஜா பண்ணப்பட்டது கொண்டு பட வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிப்பேன். நமக்கு எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? அந்த ஈமானுடைய சக்தி, ஈமானுடைய சக்தி எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? நம்ம அதை பற்றி புரியல. அது எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? ஒரு வரலாற்று நிகழ்வு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, புதிய வரலாறு அல்ல. ஒரு வீட்டில் ஒரு சமயத்திலே மழை பொழிகிறது, கடுமையான புயல் அடிக்கிறது, கடுமையான புயல். அப்பொழுது ஒரு 3 பேர்கள் அந்த வழியாக செல்கிறார்கள். கடுமையான புயல் அடிக்கிறதுக்காண்டி சரி என்று இந்நேரத்தில் ஒதுங்கிட்டு நம்ம புயல் ஓயட்டும், மழை நிற்கட்டும், போகலாம் என்று ஒரு குகையில போய் ஒதுங்குறாங்க. 3 பேரும் குகையில போய் ஒதுங்கவும் ஒரு பாறை வந்து வாசல் அடைக்கவும் சரியா இருக்கு. நடந்த செய்தி, கற்பனை அல்ல, கதை அல்ல. ஒரு பாறை வந்து அடைத்துக் கொண்டது முழுசா அடைச்சிருச்சு. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போடல என்பது மட்டுமல்ல, காற்று வரவில்லை, வெளிச்சமும் வரவில்லை. அதே நிலை நீடித்தால் 3 பேரும் இன்னாரில்லாய் வயின்னாரில்லாய்
ஆளை குழி தோண்டி அதில் ஒரு குட்டை போட்ட கதையில் கொரோனாவில் சிக்கனாண்டா 12 அடி ஆழம் போட்டு அதில் படாது போட்டு தூக்கி போட்டு எல்லாம் காப்பாற்றணும். யாரெல்லாம் கொரோனாவில் இறந்தாங்க அவங்களுக்குலாம் ஷஹீது மருத்துவம் எல்லாம் கொடுக்கணும். ஒழுங்கா அவனுக்கு தொழுவிக்கலை, ஒழுங்கா தப்பம் செய்யலை, ஆளை குழி தோண்டி உள்ளே போட்டு அதுக்கு மேலே கெமிக்கல் போட்டு அதான் அல்லா அல்லா காப்பாற்றினவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 3 பேர் இன்னைக்கு தகன் தான். காற்று போக வழி இல்லை, வெளிச்சம் வர வழி இல்லை, வெளியே போக வழி இல்லை, அடைக்கப்பட்டு விட்டது. 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு வேற வழி இல்லை, கராமத் அல்லாஹ் உதவி செஞ்ச இருக்கிற வழி. அதனால் நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்நாளிலே செய்து ஏதாவது ஒரு நன்மை நினைத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒருவர் வந்தார், ஒருவர் எழுந்தார். எழுந்தவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் என்னுடைய செச்சாம் அவளை காதலிச்சேன், உயிருக்கு மேலாக அவளை நான் காதலிச்சேன். கடைசியில் உடனே அவளை கையை பிடிச்சி இழுத்தேன். அப்ப அவ சொன்னா, நீ உதவக்கரையா இருக்கிற, உழைக்காம இருக்கிற, உனக்கு வாக்குப்பட்டு நான் என்ன சுகம் காண முடியும்பா, நீ எங்கேயாவது காசு கொண்டு வா, நான் உனக்கு சுகப்படுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. உடனே இவன் எழுந்துச்சு ஓட்டான். போனவன் தான் ரொம்ப நாளைக்கு பிறகு எந்த நாட்டுக்கு போனா நான் கொண்டு வந்து கை நிறைய கொண்டு வந்து அவட்ட வச்சுட்டு நீ எனக்கு என்னன்னு சொல்லணும். இந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு வழி தெரியல. பணத்தை கொண்டு வந்து விட்டான், என் இச்சைக்கு எனக்கு நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். அந்த பெண்ணுக்கு வேற ஒன்றும் தெரியல. அலா தகாபில்லா, அலா தகாபில்லா, எல்லாம் பயப்படக்கூடாதா, என்னை முத்திரை கிடைக்கிறது, என்னை முத்திரை கிடைக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தை கேட்ட உடனே எல்லாம் எனக்கு பயிற்சி முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் அதை விட்டு ஓடிட்டேன். ஓடி வந்துட்டேன். அந்த பணத்தை என்னாச்சுன்னு பார்க்கல, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு பார்க்கல, நான் ஓடி வந்தேன். இது உண்மையானால் கதவு திறக்கட்டும், இது உண்மையானால் கதவு திறக்கட்டும். ஒரே ஒரு ஈமான், அவன் ஒரு உணர்ச்சி உள்ள வாலிபன், சொல்லப்பட்டான் எப்படியோத்தரம் பண்ணுவதற்காண்டி குனிந்த ஒரு வாலிபன். ஆனா ஒரே ஒரு ஈமான் தான், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டு அவன் அஞ்சிய காரணத்தினால் அதை வைத்துக் கொண்டு கேட்கிறான், பாதை திறக்கட்டும் என்று சொல்கிறான். பாதை விலகுகிறது. ஒரு நெப்புகோல் இல்ல, ஒரு கிட்டியல் இல்ல, ஒரு இருப்பு கம்பி இல்ல. இந்த பாறை எப்படி விலகுச்சு? பாறையை விளக்க முடியும். நெஞ்சிலே இருந்தார். அடுத்தவர் எழுந்திருச்சார், யாரெல்லாம் என்ற ஒரு வேலைக்காரர் தான். அவன் வேலை பார்ப்பான், காசு கொடுப்பேன். கடைசி நாளில் அவன் சம்பளம் வாங்காம போயிட்டான். போனோம் வர போவதில்லை. ரொம்ப நாள் கழிச்சு அவன் அந்த ஊருக்கு வந்தான். மற்ற நேரத்தில் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் வந்து வேற வழி இல்லாதனால வயிறு பச்சதுனால என்கிட்ட வந்தா கேட்டு பார்ப்பேன் சும்மா கேட்டான். ஏன்னா இன்னைக்கோ செஞ்ச வேலை, அந்த காசு வந்த ஆளுமா இன்னும் போச்சுருப்பாருன்னு நினைச்சிட்டு அவன் வந்து கேட்டான். அவன் வந்தான். நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, அவங்க அதை சும்மா இருக்கக்கூடாது, ஒரு கோழியை வாங்கிவிட்டேன். அது கொஞ்சம் குட்டி படிச்சிச்சு. அது ஆடு வாங்கிவிட்டேன், அது ஒரு குட்டியை போட்டுச்சு. ஆக ஒரு பெரிய ஆட்டு மந்தையே ஆயிடுச்சு அந்த ஒரு நாள் கூலியில். இதப்புறம் வச்சிருந்தேன். அவன் வந்து முதலாளி என்ன நினைப்பிருக்கிறா, எனக்கு கூலி தாங்க அப்படின்னு கேட்டான். நான் அன்னைக்கு 10 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபா கொடுத்தாலும் என்ன நியாயவாதின்னு தான் சொல்லுவீங்க. 10 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபா கொடுத்தாலும் நான் நியாயவாதி தான். அன்னைக்கு விட்டு போன 10 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தாலே போதும். 500 ரூபா கொடுத்தாலும் நியாயவாதி. எல்லாம் உன்னுடைய பயத்தினால, கூலிக்காரன் கூலியே அடிக்கக்கூடாது என்று உன்னுடைய பயத்தினால இந்த ஆட்டு மந்தையெல்லாம் உனக்கு தாண்டா சொந்தம் எடுத்துக்கிட்டு சொன்னேன். முதலாளி கேள்வி பண்ணாதீங்கண்ணா, கேள்வி பண்ணடா, சத்தியண்டா சொல்றேன், இது உனக்கு கொள்ளுதாடா, எடுத்துக்கிட்டு சொன்னேன். யா அல்லாஹ், இது உன் பயத்தை நான் செய்தது என்றால் இந்த பாறை நகரட்டும். பாறை நகர்ந்தது. நாம் வைத்திருக்கக்கூடிய ஈமான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ மிக பிரமானது. இது மட்டும் இருந்தால் எந்த கமிஷனும் தேவையில்லை. இது மட்டும் இருந்தால் எந்த அணுவும் தேவையில்லை. இது மட்டும் இருந்தால் ஒரு துவாவை கொண்டே நாம் உலகை மாற்றிவிட முடியும். 3வது வந்தார். அவர் சொன்னார், எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டா நீ என்னை கவனிச்சுக்க வேண்டிய யாரோ என்று சொல்லி தந்துட்டாங்க. அதனால எம்மா மேல எனக்கு பிரியம். ஏன்னா ரிதர் ரப்பி பி ரிதல் வாலிதைன், சக்துர் ரப்பி பி சக்தில் வாலிதைன்.
என் பெற்றோரை பிரியப்படுத்தினா நீ பிரியப்படுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எங்க அம்மா மேல பிரியம். நான் பால் கறத்தினேன் என்றால், ஆடு வச்சு வந்து பால் கறந்தேன் என்றால் எங்க அம்மா கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் வந்து எங்க அம்மா தூங்கிட்டாங்க. பாலை கையில் வச்சுட்டே கொடுத்து நிற்கிறேன். பிள்ளைலாம் பாப்பா பசிக்குதுன்னு சொல்லுது, மனைவியும் பாப்பா பசிக்குதுன்னு சொல்றாங்க. நான் கொடுக்க மாட்டேன், எங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறேன். அவங்க தான் தூங்கிட்டாங்களே, நீங்க கொடுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. கேட்கற என் காலடியிலேயே அதெல்லாம் துருண்டு படுத்து தூங்கிச்சு தூங்கிச்சு. ஆனா நான் மட்டும் கையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன். காலை வரைக்கும் எங்க அம்மா எழுந்திருக்கல. காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்ககிட்ட அந்த பாலை கொடுத்து என்னப்பா பிள்ளையை கொடுத்தாரப்பான்னு கேட்டாங்க. இல்லம்மா ஒன்னு திருப்தி படுத்திட்டா அல்லாடு திருப்தி பெற முடியும் நான் சொன்னேன். நான் சொன்னது உண்மையானால் இந்த பாறை விதலட்டும். முதல் உள்ளவர் சொன்னவுடன் பாறை அகன்றது, காற்று உள்ளே வந்தது. இரண்டாவது உள்ளவர் சொன்னவுடன் பாறை அகன்றது, வெளிச்சம் உள்ளே வந்தது. மூன்றாவது ஒருவர் சொன்னதுடன் வழியே திறந்தது. 3 பேருடைய தக்வா ஒரு பெரிய கராமத், அற்புதம் நிகழ்த்திருக்கிறது என்றால், இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுடைய தக்வாவாக உண்மையாக இருக்குமானால், உண்மையாக இருக்குமான 2 ரக்காத்து போதும் ஆட்சி அகற்றுவதற்கு. 2 ரக்காத்து போதும் ஆட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு. 2 ரக்காத்து போதும் எல்லாம் எம் பேச்சை அவர்கள் கேட்பதற்கு. எனவே ஈமானை வளர்ப்பதற்கு நீங்கள் பாடுபடுங்கள். இந்த பள்ளிவாசல் ஈமானை வளர்க்கக்கூடிய இடமாக ஆகட்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமான்களுக்கு வலுவை தந்தல் புரிவானாக என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவேற்றிக் கொள்கிறேன்.